இந்த இம்ப்ரெஸ் ஆன துரோணாச்சாரியார் ஏகலவனுக்கு தனியா பர்சனல் டியூட்டரிங் இப்ப சொல்றோம் இல்லையா, பணக்கார வீட்டுல எல்லாம் பண்றது உண்டு. தன்னுடைய வீட்டுல இருக்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பர்சனலா அவங்களுக்கு 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபான்ட்டு அந்த குரு, இந்த சொல்லிக் கொடுக்கிறவர் வீட்டுக்கே வந்துடுவார். அந்த பணக்காரங்களோட வீட்டுக்கே வந்து அந்த பணக்கார பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பர்சனல், மற்ற பசங்களோட எல்லாம் சேர்ந்து சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு பர்சனலா டியூட்டரிங், பர்சனல் டியூட்டரிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரைவத பர்வதம்னு ஒரு பர்வதம் உண்டு. எது பக்கத்துல? துவாரகா பக்கத்துல. துவாரகா பக்கத்துல ரைவத பர்வதம்னு ஒரு பர்வதம். அந்த பர்வதம் தான் ஏகலவ்யனோட வீடு. அந்த வீட்டுக்கு துரோணாச்சாரியா போயிடுறார். ராஜபுத்திரர்கள் எல்லாம் துரோணாச்சாரியோட ஆசிரமத்துக்கு வந்து வித்தியை கத்துனாங்க. ஆனா துரோணாச்சாரியர் என்ன பண்றார்? ரைவத பர்வதம்ன்ற ஏகலவ்யனோட வீட்டுக்கே போய் சுமார் 12 வருஷம் அவன் கூடயே இருந்து பரசுராமர் கிட்ட இருந்து என்ன வித்தியெல்லாம் கத்துனாரோ அந்த வித்தியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன் சொல்லிக் கொடுக்குறாரு? அந்த இம்ப்ரெஸ் ஆனதுனால. ஏகலைவன் இம்ப்ரெஸ். இது எங்க வருதுன்னா, மத்வாச்சாரியாரும் அவரோட மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்துல இதை உல்லேகம் பண்றா. அந்த மத்வாச்சாரியார் பண்ண ஸ்லோகத்தோட டிப்பணிக்காரான்ட்டு அதுக்கு வந்து விளக்க உரை எழுதியிருப்பா. அந்த விளக்க உரையில் பண்ணவா ஹரிவம்சத்துல எத்தனாவது அத்தியாயத்துல துரோணாச்சாரியார் ஏகலவ்யனுக்கு வித்தியை கத்துக் கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்தை வச்சுதான் மத்வாச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காருன்னு அந்த விளக்க உரை சொல்றவர் அந்த ஸ்லோகத்தையும் காமிச்சு கொடுக்குறார். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த ஸ்லோகம் இருக்கு. துரோணாச்சாரியார் ஏகலவ்யனுக்கு திவ்யாஸ்திர வித்தியைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பர்சனல் டியூட்டரிங்கா.